வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நுரையீரல் பலம் பெறுவதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காற்று மாசுபாடு நமது நுரையீரலில் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இது நோய் கிருமிகளையும் நுண்ணுயிர்களையும் நுரையீரலில் ஏற்படுத்தி சளியை சேகரிக்கிறது. இதனால் மார்பு முழுவதுமாகவே நமக்கு சளி சேர ஆரம்பிக்கும். நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்களை நம்ம செய்வதன் மூலமாக நுரையீரலில் தீங்கு விளைவிக்கக்கூடிய மாசுபாட்டிலிருந்து நம்மளால் பாதுகாக்க முடியும். மேலும் இதனால் நமக்கு சுவாச பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் முன்னாடி நம்மளால் தடுக்க முடியும். ஆரோக்கியமான நுரையீரலை நம்ம பெறுவதற்கு நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ள வேண்டிய சில உணவு பழக்க வழக்கங்களை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆப்பிள் பழங்கள் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு நலம் கிடைக்கும், நுரையீரல் பலம் பெறும். ஆப்பிள் பழங்கள் இருக்கக்கூடிய ஃபீனோலிக் கலவைகள் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் காற்று பாதைகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்குது. ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கும்போது குழந்தைகளுக்கெல்லாம் மூச்சு திணறல் பிரச்சனை குறைவாக இருக்கும் அப்படின்றது ஆய்வுகளின் மூலமாக தெரியப்பட்டிருக்கு. குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியோர்கள் வரைக்கும் அனைவருமே ஆப்பிள் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். மருத்துவ குறிப்பின்படி தினமும் நம்ம ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா மருத்துவரை சந்திக்க வேண்டிய ஒரு அவல நிலையே நமக்கு இருக்காது. ஏன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இது மருத்துவர்களுடைய கூற்று. அதனால ஆப்பிள் பழங்களை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. உடலையும் பலம் பெற வைத்துக்கோங்க. நுரையீரலையும் நீங்க எந்த விதமான கிருமி தொற்றும் இல்லாமல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். கிரீன் டீ எடுத்துக்கொள்ளும் போது நுரையீரல் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். கிரீன் டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதால அது நுரையீரலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைத்து எளிதில் நம்மளுடைய நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் குணமாகுவதற்கு வழிவகுக்கிறது. கிரீன் டீயில் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜனேற்ற குர்சடின் ஆன்டி ஹிஸ்டமைனாக செயல்படுகிறது. இது ஒவ்வாமையால் ஏற்படக்கூடிய ஹிஸ்டமைன் அறிகுறிகளை நமக்கு குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கொரியாவில் ஒரு நாளைக்கு 2 கப் கிரீன் டீ அருந்து இருக்கக்கூடிய 1000 பெரியவர்களை வைத்து ரிசர்ச் பண்ணும்போது ஆய்வு செஞ்சும் போது கிரீன் டீயை குடிக்காதவர்களை விட கிரீன் டீயை குடித்தவர்களினுடைய நுரையீரல் செயல்பாடு சிறப்பாக இருந்திருக்கு அப்படின்றது 2017ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வின் மூலம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதனால் நீங்கள் கிரீன் டீ எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உடலும் மனமும் உங்களுக்கு புத்துணர்ச்சியாக செயல்படும். குறிப்பாக நுரையீரல் எந்த விதமான தொற்று கிருமிகளும் இல்லாமல் நுரையீரல் பலம் பெற ஆரம்பிக்கும். மீன்களில் காணாங்கெழுத்து மீன், ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய மீன்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நுரையீரல் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா மத்தி மற்றும் காணாங்கெழுத்து மீன்கள் நாள்பட்ட நமக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் நாள்பட்ட நோய்களினுடைய அபாயத்தை நமக்கு தடுக்கும். நுரையீரல் தொற்றுகளை நமக்கு தீர்க்கக்கூடியது இந்த காணாங்கெழுத்து மீன், ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய மீன்கள். ஸோ மீன்கள் இருக்கக்கூடிய இந்த ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் உடலில் ஏற்படக்கூடிய நுரையீரல் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு தெரிவிக்கிறாங்க. அதனால நீங்க காணாங்கெழுத்து மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்ற ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய மீன்கள் எடுத்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக சேர்க்காம வாரத்தில் குறைந்தபட்சம் 2 நாட்கள், அதாவது 2 தடவை நீங்க மீன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய நுரையீரலை பலப்படுத்துவதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். விதைகள் மற்றும் நட்ஸ் வகைகள் எடுத்துக்கொள்ளும் போது நுரையீரல் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். விதைகள் மற்றும் நட்ஸ் நமது நுரையீரலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய மற்றொரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, வால்நட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அக்ரூட் பருப்பு, பிஸ்தா பருப்பு மற்றும் இந்த மாதிரி பருப்பு வகைகள் எல்லாமே நம்மளுடைய நுரையீரலை பலப்படுத்தும். விதைகளில் பூசணி விதைகள், ஆளி விதைகள், சூரியகாந்தி விதைகள் இது எல்லாமே நமது உடலுக்கு தேவையான மெக்னீசியம் சத்தை கொடுக்கும். இது நமது சுவாச பாதைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு உதவிகரமாக இருக்கிறதால விதைகள் மற்றும் நட்ஸ் தினமும் ஒரு கைப்பிடி அளவு நம்ம அளவோடு சாப்பிடும்போது நுரையீரல் தொற்று பாதைகளில் எந்த விதமான, அதாவது நுரையீரல் காற்று பாதைகளில் எந்த விதமான தொற்றும் நமக்கு ஏற்படாது. நுரையீரல் நமக்கு கிளீனாக இருக்கும். அதாவது அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள் எதுவுமே அதில் இருக்காது. நமக்கு புத்துணர்ச்சியாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் நுரையீரல். ஸோ குறிப்பாக சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது, ஆரோக்கியமாக இருக்கும். வெர்ஜின் ஆலிவ் எண்ணெய் எடுத்துக்கொள்ளும் போது நுரையீரல் பலம் பெற ஆரம்பிக்கும். வெர்ஜின் ஆலிவ் எண்ணெயில் மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள், விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே அடங்கியிருக்கு. இது நுரையீரலை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் நுரையீரல் ஏற்படக்கூடிய திசு சேதத்தை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. வெர்ஜின் ஆலிவ் எண்ணெயை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் கூட ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் நமக்கு சரி பண்ணப்படும். அதே போல நுரையீரல் காற்று பாதைகளில் தொற்று எதுவும் ஏற்படாமலும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெர்ஜின் ஆலிவ் எண்ணெய் நமக்கு பாதுகாக்கும். ஸோ குறிப்பாக நம்ம வெர்ஜின் ஆலிவ் எண்ணெயை தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னாலே நமக்கு அதை 6 மாசத்துல நம்ம பயன்படுத்தணும். வாங்கின வெர்ஜின் ஆலிவ் எண்ணெயை 6 மாசத்துக்குள்ள பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அதனுடைய இருப்பு ஆயுட்காலம் ரொம்ப அது நமக்கு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கும். அதுக்கப்புறமும் நம்ம பயன்படுத்தும் போது அதோட நன்மைகள் குறைய ஆரம்பிக்கலாம். அதனால வெர்ஜின் ஆலிவ் எண்ணெயை வாங்கினதுலேருந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள பயன்படுத்திக்கோங்க. அதுதான் நுரையீரல் ஏற்படக்கூடிய திசு சேதத்தை தடுத்து நுரையீரல் பலம் பெற வைக்கும்.
ஃப்ரக்கோலியை வந்து உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது நுரையீரல் பலம் பெற ஆரம்பிக்கும். ஃப்ரக்கோலியில் இருக்கக்கூடிய சல்ஃபோராபேன் எனும் கலவை நுரையீரலில் வந்து உயிரணுக்களில் காணப்படக்கூடிய மரபணு செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தால் நுரையீரலில் ஏற்படக்கூடிய சேதத்தை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் நுரையீரலில் காற்று ஓட்டத்தை மேம்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ ஃப்ரக்கோலி நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நுரையீரல் நமக்கு பன்மடங்கு பலமாக இருக்கும். ஃப்ரக்கோலி இந்த உணவை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது சேர்த்துக்கோங்க. தினமும் சாப்பிட வேண்டும் அப்படின்றது கூட அவசியம் கிடையாது. வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த ஃப்ரக்கோலி வந்து உங்களுடைய நுரையீரலை பலப்படுத்தும். இஞ்சி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நுரையீரல் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். பொதுவாக நமது சமையல் அறையில் எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருட்களில் இஞ்சியும் வந்து அடங்கும். இஞ்சியில் பல்வேறு ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் வந்து நிறைந்திருக்கு. இஞ்சியில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அலர்ஜிக்கு எதிரான பண்புகள் உடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜியை வந்து குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது நுரையீரலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்குவதற்கும் நுரையீரலில் இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்குவதற்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் காற்று பாதைகளை சீராக்கி நுரையீரலை வந்து காற்றோட்டமாக வைத்துக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். இதனால நுரையீரலினுடைய ஆரோக்கியம் நமக்கு மேம்பட ஆரம்பிக்கும். அதனால இஞ்சி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் அதை வந்து இந்த மாதிரி டிகாக்ஷன் எல்லாம் குடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஸோ டீ காஃபியில் கூட இஞ்சியை பயன்படுத்துவாங்க. இஞ்சி உணவுகள்லையுமே பிரதானமாக பயன்படுத்தலாம். இதன் மூலமாக நமக்கு நுரையீரல் வந்து பலம் பெறும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். இஞ்சியை போலவே பூண்டு நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நுரையீரல் பலம் பெற ஆரம்பிக்கும். பூண்டு பெரும்பாலும் நமது சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுப் பொருள் தான். இந்த பூண்டில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை அகற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கு. இதனால நுரையீரல் செயல்பாடு மேம்பட ஆரம்பிக்கும். 3 பல் பூண்டுகளை வாரத்திற்கு 2 முறை நம்ம உட்கொண்டோம் அப்படின்னா அதன் மூலமாக நமக்கு இதயம் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். குறிப்பாக வந்து நமக்கு இந்த புற்றுநோய்கள் கூட வரவே வராது. நுரையீரல் புற்றுநோய் தாக்கக்கூடிய வாய்ப்பு 44% குறைவு அப்படின்றத ஆய்வுகள் வந்து குறிப்பிடுறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 3 பல் பூண்டுகளை வாரத்திற்கு 2 முறை உட்கொண்டவர்கள் வந்து நுரையீரல் புற்றுநோய் தாக்கக்கூடிய வாய்ப்பு 44% உங்களுக்கு வந்து குறைவாக இருக்கும்ன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ பூண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஏன்னா பூண்டு சேர்க்கிற மாதிரியே நமக்கு வந்து தெரியாது, அது சேர்த்தா மாதிரியும் தெரியாது. அப்படியே நம்ம எடுத்துக்கலாம், நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அதில் ஒன்று தான் நுரையீரலும் பலம் பெறும். முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நுரையீரல் பலமாக இருக்கும். நம்முடைய உணவுகளில் ப்ரௌன் ரைஸு, முழு கோதுமை போன்ற தானிய உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கொள்ளலாம். இந்த உணவுகள் நாள்பட்ட நுரையீரல் நோய்கள் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைக்கிறதாக மருத்துவ நிபுணர்கள் தங்களுடைய ஆய்வுகளில் வந்து வெளிப்படுத்துகிறாங்க. மேலும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முழு தானியங்கள் நமது சுவாச ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும். நுரையீரலை வந்து நமக்கு பலம் பெற வைக்கும். நுரையீரல் காற்று பாதைகளில் தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கும். எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நாம் நம்மளுடைய நுரையீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பீட்ரூட் காய் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நுரையீரல் பலம் பெற ஆரம்பிக்கும். பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய பைட்டோகெமிக்கல்ஸ் மற்றும் சேர்மங்கள் நுரையீரல் செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் பீட்ரூட்டில் நைட்ரேட் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கு. இதன் காரணமாக நுரையீரல் செயல்பாடு நமக்கு எளிமையாகவே நடக்கும். இந்த நைட்ரேட்கள் வந்து நமது உடலில் ரத்த நாளங்களை விரிவுபடுத்துவதற்கும் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கும் ஆக்சிஜனுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால பீட்ரூட் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய நுரையீரல் வந்து இந்த வகையில் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். இந்த உணவுகளை நம்ம தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நுரையீரல் நமக்கு வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். ஏன்னா நாம இப்போ வந்து பார்த்தோம்னா ஈஸியாக நிறைய அட்டாக் ஆகக்கூடிய நோய்கள் இருக்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நமது உடலினுடைய பாகங்கள் வந்து ஒழுங்காக செயல்பட உதவுவதில் நுரையீரல் முக்கிய பங்கு வகிக்குது. ஆனால் இந்த நுரையீரல் வந்து காற்று மாசுபாடு, புகைப்பிடித்தலின் எண்ணிக்கை காரணமாக அதிகரிச்சுட்டு இருக்கும்போது ஆஸ்துமா, நுரையீரல் நோய் போன்ற சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். காற்று மாசுபாடு காரணமாக மட்டும் உலகில் வந்து பார்த்தோம்னா உலக அளவில் ஒரு ஆண்டுக்கு 4.2 மில்லியன் இறப்புகள் ஏற்படுவதாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அமைப்பு கருத்து தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் நுரையீரலை பலம் பெற வைத்துக்கொண்டு நலமாக இருக்கிறதுக்கு இந்த உணவுகளுக்கு முக்கியத்துவம் கிடைத்துக்கொண்டு இந்த உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.